ஹல்லேலூயா. 1000 பேர்களை ஆமென் அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு செமித்தேரியிலேயா உன்னுடைய சரீரத்தை ஆமென் அந்த அங்கே அடக்கம் பண்ணி இருந்தாலும், அந்த சரீரம் மண்ணோடு மண் போயிருந்தாலும், அந்த சத்தம் அந்த முத்திரை இருக்கிற இடத்துல ஆமென் துணிக்கும். அப்படி மரித்தவர்கள் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு செமித்தேரியில 1000 பேர் அடக்கம் பண்ணி இருக்கலாம். ஆனா அந்த செமித்தேரியில கர்த்தருடைய பிள்ளைகள் 5 பேர் இருக்கலாம். அந்த 1000 கல்லறைகளிலேயும் ஆமென் சிலுவை நாட்டி இருக்கலாம். 1000 கல்லறைகளும் ஆமென் கட்டி வைத்திருக்கலாம். அந்த 1000 கல்லறைகளிலேயும் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தவர்கள் என்று எழுதி வைத்திருக்கலாம். ஆனால் அந்த 1000 கல்லறைகளில் 5 பேர் தான் ஆமென் கர்த்தருடையவர்களாக வாழ்ந்து, அந்த முத்திரை உடையவர்களாக வாழ்ந்து, ஆமென் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து ஆமென் நித்திரை அடைந்தவர்கள் என்றால் 995 ஆமென் அந்த கல்லறைகளும் அப்படியே இருக்கும், அசையாம இருக்கும். ஆனா அந்த 5 கல்லறைகளிலே கர்த்தருக்கு சொந்தமானவர்கள் என்று சொல்லி பரிசுத்தாவியினுடைய முத்திரை உள்ள கர்த்தருக்கு சொந்தமானவர்களை அடக்கம் பண்ணின 5 கல்லறைகளும் திறக்கும். அழிந்து போன சரீரம், மண்ணோடு மண்ணான சரீரம் ஹல்லேலூயா ஆமென் அழிவில்லாததாக உயர்ப்பிக்கப்படும். காரணம் என்ன? 995 கர்த்தருடையவர்கள் அல்ல. கல்லறை உண்டு, சிலுவை உண்டு, போதகர்கள் அடக்கம் பண்ணி இருப்பார்கள், துக்கமணி அடைக்கப்பட்டிருக்கும், எழுதியிருக்கலாம் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள் என்று சொல்லி. இல்லை, அவருடையவர்கள் தானா? அந்த முத்திரை இருக்கிறதா? அவர்கள் மட்டும்தான் எழும்புவார்கள்.